திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உதவியாளரிடம் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்டதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் தொடர்பாக விசாரணை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரம் என்ன? திருநெல்வேலி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ராகவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிப்பது தொடர்பாக பாஜக நெல்லை வேட்பாளரான நயினார் நாகேந்திரன் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அமலாக்கத்துறையிடம் மனு அளித்ததாகும். ஆனால் அந்த மனு மீது அமலாக்கத்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அந்த மனுவிலே குற்றச்சாட்டை வைத்துள்ளார். மேலும் வாக்காளர்களுக்கு அளிப்பதற்காக பணம் பதுக்கி வைத்திருந்தால் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு தேர்தல் ஆணையரிடம் மனு அளித்ததாகவும் அந்த மனு மீதும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மனுதாரர் மனுவிலே தெரிவித்திருந்தார். எனவே நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவரை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவிலே கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த மனுவானது இன்று தலைமை நீதிபதி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் பணம் பறிமுதல் தொடர்பாக குற்ற வழக்கு பதியப்பட்டுள்ளது, வருமான வரித்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது என்றும் விசாரணை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் சார்பாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனிடம் உதவியாளர் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்.